மற்றும் ஒரு அண்மை செய்தி, தவேக தலைவர் விஜய் கூட்டத்தில் உயிரிழப்பு சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. சேலம் சீலநாயக்கன்பட்டியில் நடந்த தவேக தலைவர் விஜய் கூட்டத்தில் பங்கேற்ற ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். தற்போதைய அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே கரூரில் நடைபெற்ற 41 பேரின் உயிரிழப்பு சம்பவம் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தற்பொழுது சேலத்தில் நடைபெற்று வரும் தவேக தலைவர் விஜயின் கூட்டத்தில் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தவேக தலைவர் விஜய் கூட்டத்தில் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த சுராஜ் என்பவர் மயங்கி விழுந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு சேலத்திலிருந்து எமது செய்தியாளர் விஜயானந்த் இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் விஜயானந்த். விஜய் கூட்டத்தில் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. உயிரிழந்த நபர் யார்? விரிவான விவரம். கண்டிப்பா சிகாமணி. அதாவது தமிழக வெற்றி கழகம் கட்சியின் சார்பாக இன்று நிர்வாகிகள் கூட்டம் அப்படிங்கிறது சேலம் மாநகர பகுதியான சீலநாயக்கன்பட்டி பகுதியில நடந்தது. இதற்காக இந்த கூட்டம் அனுமதி காலை 12 மணியிலிருந்து பிற்பகல் 12 மணியிலிருந்து 3 மணி வரை காவல்துறை சார்பாக அனுமதி கொடுக்கப்பட்டது. இந்த நிர்வாகிகள் கூட்டத்திற்காக நடிகர் விஜய் கூட்டத்தில் திடலுக்கு 12 மணி சமயத்துல உள்ளார நுழைஞ்சாரு. அதுக்கு முன்பாகவே காலை 7 மணி 8 மணியிலிருந்து ஏராளமான அவருடைய தொண்டர்களும் கட்சி தோழர்களும் வந்துட்டு இருந்தாங்க. இருந்த போதிலும் கூட 5000 பேருக்கு மேல் அனுமதி இல்லாத காரணத்தினால் ஏராளமான பேர் வெளியில நின்று இருந்தாங்க. இந்த நிலையில விஜய் 12 மணிக்கு வந்த உடனே ஒரு அரை மணி நேரத்தில், அதாவது 12:35 12:40 மணிக்கு விஜய் பேச தொடங்கினாரு. இந்த நிலையில ஏராளமான பேர் பாஸ் இல்லாத, அனுமதி இல்லாதவர்கள் அந்த விழா மேடைக்கு வெளியில காத்துட்டு இருந்தாங்க. அந்த நிலையில சேலம் சீலநாயக்கன்பட்டி அருகே இருக்கக்கூடிய சிவசக்தி நகரை சேர்ந்தவர் சிராஜ். இவர் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர். இவரு கடந்த 20 வருடத்திற்கு முன்பு சேலத்திற்கு குடிபெயர்ந்தாரு. இவருக்கு மனைவி மற்றும் ஒரு மகன் மற்றும் மகளுடன் சேலத்துல வச்சு வராரு. இவர் சிராஜ் வெள்ளி கொலுசு வேலை மற்றும் கட்டிட வேலைக்கு கூலி ஆளா சென்று வராரு. இன்னைக்கு நடிகர் விஜய் வர்றதுனால அவரோட நண்பர்களுடன் சேர்ந்து விஜய் நடக்கின்ற அந்த விழா மேடைக்கு வெளியில நின்று காலையில இருந்து வெளியில் நின்று இருந்திருக்காரு. சிராஜ் கடந்த 1 வருடத்திற்கு முன்பு இதய அறுவை சிகிச்சை செய்துள்ளாரு. இந்த நிலையில அவர் கடந்த காலையில இருந்து வெளியில் நின்று வந்ததுனால திடீர்னு மயக்கம் அடைஞ்சிட்டு இருந்தாரு. அந்த நிலையில தான் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் பேசிட்டு இருந்தாரு. அவர் பேசிட்டு இருக்கும் போது வெளியில திடீரென மயக்கமடைந்த சிராஜ் மயக்கம் அடைஞ்சாரு. உடனடியாக அங்கிருந்த ஆம்புலன்ஸ் மூலம் எடுத்து சென்று தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்ற நிலையில சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்திருக்காரு. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதனைத் தொடர்ந்து உயிரிழந்த சிராஜ் சடலத்தை அனந்தனார்பட்டி காவல்துறையில் மீட்டு விசாரணை செஞ்சுட்டு வராங்க. விவரங்களுக்கு நன்றி விஜயானந்த்.